திரௌபதி சிரித்து தகாத வார்த்தை சொன்னதனால்தான் இந்த கஷ்டம் வந்தது அவளுக்கு. ஏன் அந்த பகவான் சபைக்கு வரவில்லை? அதுதான் சர்ச்சை. அந்த துரியோதனன் தொடையை பிளந்து, என் தொடையிலே அமர் என்று சொன்ன அந்த துரியோதன் தொடையை பிளந்து அந்த திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்து வந்த துச்சாதனன் கையை ஒடித்து அந்த இரத்தத்தை குடித்த பிறகுதான், அப்பனே பிரபு 2 கையும் விடுத்தாள் ஏ கிரிதாரி. அருமறை முதல்வனை, ஆழிமாயனை, கருமுகில் வண்ணனை, கமலக்கண்ணனை, திருமகள் தலைவனை, தேவதேவனை, 20 முளரிகள் இறஞ்சி ஏத்துவாம். எல்லாம் வல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் இந்த வில்லி பாரதம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். தேரோட்டி பிராதிகாமியை அழைக்கிறான், திரௌபதியை இழுத்து வா என்று. அந்த காலத்து தேரோட்டி பாதி தூரம் போய்விட்டு திரும்பி வந்து விட்டான். எங்கேடா அவள்? மகாராணி கேட்கிறாள், என்னடா மகாராணி, தாசி என்று சொல். என்னை முதலில் தோற்றானா தன்னை தோற்றானா என்று கேட்கிறாள். தன்னை தோற்றபின் என்னை தோற்றானா என்று. என்னடா இவன் பிள்ளை கதைகளை பேசுகிறான்? ஏ துச்சாதனா, போ அவளை சபைக்கு இழுத்து வா. துச்சாதனன் போகிறான். திரௌபதி எங்கு இருக்கிறாள்? காந்தாரி அந்த புறத்தில். காந்தாரி பின்னால் ஒளிந்து கொண்டாள். துச்சாசனா, என்கிட்டே வராதே. இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்தவள் தன்னுடைய தாயிடத்திலே எதை சொல்ல மறுப்பளோ? துச்சாசனா, இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்தவள் தன் பெண் குழந்தையிடம் எதை சொல்ல மறுப்பளோ? இந்த உலகத்திலே பெண்ணாக பிறந்தவள் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொடுத்த கணவனிடத்திலே எதை சொல்ல மறுப்பளோ? அதை உன்னிடத்திலே சொல்லுகின்ற பாவி ஆகிவிட்டேன். யான் ஓராடை அணிந்த மாதவிலக்குடையாள், மாதவிலக்கில் இருக்கும் பெண்ணை பார்க்கக்கூடாது என்று காந்தாரி பின்னால் ஒளிந்து கொண்டாள். காந்தாரி என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ஏ துச்சாசனா, போ அந்த பக்கம் என்று விரட்ட வேண்டியவள். ஏ திரௌபதி, வந்திருப்பவர் யார்? உன் கணவன் சகோதரன் தானே, சபையிலே போய் நீதி கேளு நாளாம். காந்தாரி சொன்னாள் நீ எழுதல வில்லிபுத்தூரார். 100 அயோக்கியர்களை பெத்தவள் சொன்னாள். நான் பூவார் குழலி தளர்வோடு தன் பொழுதும் சிறிது இறங்காள் நீவா என்றே அருகிருத்தி நெடுங்கண் பொழியும் நீர்த்துடையாள். மேவாரல்லர் தமர் மேலும் கருத்து விளம்பி வர பாவாய் அஞ்சாதே என்றால் பல பாதகரை பயந்தாளே. நான் தன் தாய் காந்தாரி தன் பக்கத்தில் இருக்கிறாள் என்ற உடனே அவள் கூந்தலை பற்றி தர என்று நாயை இழுத்து வருவது போல் கொண்டு தள்ளுகிறாள். 5 பேருக்கு மாலையிட்டவள் 5 பேரும் வேடிக்கை பார்க்கிறார்கள். கதறினாள். திருதராட்டனை பார்த்து, மல்லார் தின்தோள் மாவோ, என் மாமனே, உனக்கு கண்கள் தெரியவில்லை என்றால் காது கேட்கவில்லையா? உன் மகளுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தால் வேடிக்கை பார்ப்பே என்றாள். பீஷ்மாச்சாரியரை பார்க்கிறாள். பிதாமகனே என்று கூப்பிடவில்லை, பீஷ்மனே என்று கூப்பிடவில்லை. என்ன சொல்லி கூப்பிட்டாள்? மந்தாகினியாள் மதலாயோ, கங்காபுத்திரனேன்னு கூப்பிட்டாளாம். உன் தாய் கங்கை வர பாவியெல்லாம் நீராடினால் பாவத்தை ஏற்றுக்கொண்டு புண்ணியத்தை தருகின்ற புண்ணியவதி வயத்திலே பிறந்த நீ பாவத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டாள். துரோணாச்சாரியரிடம், ஆச்சாரியனே, நீர் இதைத்தான் நடத்தினீரா பாடம் என்றாள். எல்லோரிடத்திலும் கதறினாள். திரும்பி பார்க்கிறாள். 5வரும் தலை கவிழ்ந்திருக்கிறார்கள். பீமன் கையிலே கதை எடுத்து விட்டான். துருபதன் மகளை திருஷ்டத்யும்னன் உடன்பிறப்பை 2 பகடை என்றாய், இவருக்கு அடிமை என்றாய். சகதேவா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை கொளுத்திடுவோம், கொல்லிக்கட்டையை கொண்டு வா என்றான். மனமாறு சொன்னையோ பீமண்ணா? அர்ஜுனன் சொல்லுகிறான், தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், தர்மம் மறுபடி அதனை வெல்லும். விகர்ணன் ஒரு தம்பி அவன் எந்திருந்தான். அண்ணா, மன்னி பேச்சில் நியாயம் இருக்கு. தர்மண்ணா எப்பொழுது தன்னை தோற்று விட்டாரோ தனியாக ஆடக்கூடிய அவசியம் எப்படி வந்தது? ஏன் வந்தது? ஏன் ஆடினார்கள் என்று கேட்கிறான். உன்னிடத்திலே யார் யோஜனை கேட்டார்கள்? துரியோதனன் சொல்லுகிறான், பசுமாட்டை விற்பவன் கன்று குட்டிக்கு விலை பேசுகின்ற வழக்கம் இல்லை என்றான். என்ன பேச்சு? அடிமைகளுக்கு எதற்கு ஆடை? அடிமையெல்லாம் மேலாடை போட்டு கொள்ளக்கூடாது. பஞ்சபாண்டவன் ஆண்மகன் மேலாடையை கழட்டி வைத்தான். திரௌபதி ஓராடையில் இருப்பவள் என் செய்தாள்? அவள் புடவையை பலத்திலே கை வைத்தான். பெண்களுக்கு பலம் என்றாலே இடுப்புதான். பலத்திலே கை வைத்து விட்டான். திரௌபதி தன்னுடைய 2 கையினாலும் பிடித்து கொண்டாள். அவன் துச்சாதனன் பிடித்து இழுக்கிறான். 5வருக்கும் மாலையிட்டவள் 5 பேரும் தலை கவிழ்ந்திருக்கிறார்கள். பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார் போன்ற மகான்கள் சபையிலே தலை கவிழ்ந்திருக்கிறார்கள். இந்த சமயத்தில் புடவையை பிடித்து இழுக்கிறான். திரௌபதி தன் 2 கையும் பிடித்து கொண்டு கதறினாளா, கிருஷ்ண துவாரகாவாசின் குவாச்சி யாதவனம் தனாயே ரமாநாதாயே பிரஜநாதா கூப்பிட்டாள். அப்பனே பிரபு 2 கையும் விடுத்தாள் ஏ கிரிதாரி.
துவாரகா நாதா எல்லப்பனே, அன்றைய தினம் கஜராஜன் கூப்பிட்டவுடன் ஓடோடி வந்தையே, இந்த தூணில் இருக்கிறானா என்றவுடன் ஓடோடி வந்தையே, நீ என்னை காக்க ஓடிவாய் நப்பனே. சங்கு சக்கர கதாதா கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதம் எனப்பனே பிரபு. ஆறாகி இருத்தடங்கன் வில்லி சொல்லுவான், அஞ்சல வெம்புனல் சோர அழகம் சோர வேறான துகில் தகைந்த கை சோர மெய் சோர பிரிதோர் சொல் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா எனப்பனே பிரபு. ஏ துவாரகா நாதா எனப்பனே, கிரிதாரி கிரிதாரி புண்டரீகாட்சா கோவிந்தா 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 என்று கதறினாள். பாரதி சொல்லுவார், வண்ண பொற்சேலைகளாம் வளர்ந்தன வளர்ந்தன வளர்ந்து கொண்டே இருந்தன. கூப்பிட்டாள். வில்லி சொல்லுவான் அழகா, பிறர் எவருக்கும் தெரியா வகை மனத்தே வந்து தோன்றி, ஒருவருக்கும் தெரியா வகை மனத்தே வந்து. சபையிலே பீமன் எழுந்திருந்தான். திரௌபதிக்கு இப்படி அவமானத்தை இழைத்த அந்த 100 பேர் தலையும் எடுத்து அந்த துரியோதனன் தொடையை பிளந்து, என் தொடையிலே அமர் என்று சொன்ன அந்த துரியோதன் தொடையை பிளந்து அந்த திரௌபதியின் கூந்தலை பிடித்து இழுத்து வந்த துச்சாதனன் கையை ஒடித்து அந்த இரத்தத்தை குடித்த பிறகுதான் இந்த கையால் நீர் பருகுவேன் என்று சபதம் வைத்தான். அர்ஜுனன் எழுந்திருப்பான். பாதக கர்ணனை பார்த்து, தையல் சேலையை களைவாய் என்று சொன்னவன் இந்த கர்ணனுடைய தலையை எடுத்து விடுவேன். நான் சகாதேவன் சொல்லுவான், சகுனியின் உயிரை எடுப்பேன் என்று. எல்லோரும் சபதம் வைக்கிறார்கள், எல்லாரும் சபதம் வைத்தார்கள். ஆனால் தர்மபுத்திரன் மட்டும் சபதம் வைக்கவில்லை. இங்குதான் எல்லாரும் கவனிக்க வேண்டும். பீஷ்மாச்சாரியார் துரோணாச்சாரியார் இருக்கின்ற சபையிலே ஒரு பெண்ணிற்கு அவமானத்தை கொடுத்தார்கள். அப்பொழுது திரௌபதி பேசுகிறாள், இந்த துச்சாதனனுடைய விரலை ஒடித்து துரியோதனன் தொடையை பிளந்த அந்த இரத்தத்தை எடுத்து இந்த கூந்தலில் தடவிய பிறகுதான் என் கூந்தலை முடிவேன் என சொன்னாள். ஆமாம், அதனால் தெரிந்து கொள்ள வேண்டும், சூதாட்டம் ஆடி தோற்றதனால் வஸ்திரத்தை பிடித்து இழுக்க வேண்டும் என்பது சட்டத்திலும் இல்லை, தர்மத்திலும் இல்லை. பெண்ணை அவமானப்படுத்தவே கூடாது. அன்றைய தினம் பாருங்கள், 5 பேர் நல்லவன் இருந்தான், 100 பொல்லாதவன் இருந்தான். அன்றைக்கே பாருங்கோ 1:20 இருந்தது. இன்றைக்கி அது 1:2 lakhsன்னு இருக்கும், 2 crores இருக்கும் பாப்புலேஷனுக்கு தகுந்தாப்பில். ஆனால் அந்த ஒன்றுங்கிற தர்மம் எல்லோரிடத்திலும் இருக்கும். தர்மமும் இருக்கும். தர்மத்தை அதர்மமாகவும் உபயோகப்படுத்துவதனால்தான் கஷ்டம். ஆனால் அந்த தர்மபுத்திரனே அதர்மமாக உபயோகப்படுத்தினால்தானே இந்த கஷ்டம் வந்தது. திரௌபதி சிரித்து தகாத வார்த்தை சொன்னதினால்தான் இந்த கஷ்டம் வந்தது அவளுக்கு. அதனால்தான் தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஒருவரையும் அவா பொல்லாதவாளோ நல்லவாளோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாம் பிறரை தகாத வார்த்தை பேசக்கூடாது. இப்போ திரௌபதியை காப்பாற்றுவதற்கு சர்ச்சை வைஷ்ணவத்திலே பகவான் சபைக்கு வரவில்லை. ஏன் வரவில்லை? வராமல் எப்படி புடவை வந்தது? நீங்கள் எல்லோரும் ஆராய வேண்டும். ஆமாம், இது சம்பிரதாயத்திலே எடுக்கிறார்கள். பகவான் சபைக்கு வரவில்லை. பகவான் அதைத்தான் வில்லி சொல்லுகிறான், பிறர் எவருக்கும் தெரியா வகை மனத்தே வந்து தோன்றி. அவள் அதைத்தான் சொன்னாள், என் ஹிருதயத்திலும் இருப்பவன் நீதானே, ஹிருதய கமல வாசான்னு கூப்பிட்டா. அதனால்தான் புடவை வளர்ந்தது. அதைத்தான் எல்லோரும் உணருங்கள் தயவு செய்து. அப்போ அந்த 5 பேரும் குற்றம் செய்தார்கள். குற்றத்தை திரௌபதியும் அவர்களோடு இணைந்திருந்ததினால்தான், திரௌபதி தகாத வார்த்தையை பேசினதினால்தான், துரியோதனனை பேசினதினால்தான் இந்த இடத்திலே சமுதாயத்திலே எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். பொல்லாதவன் பொல்லாத்தனம்தான் செய்வான், அவன் நல்லது செய்ய மாட்டான். ஆனால் நல்லவர்களாக இருப்பவர்கள் பொல்லாதவர்களோடு சகவாசம் வைத்து கொள்ளக்கூடாது.
பஞ்சபாண்டவாள் வனத்திற்கு வந்தார்கள். வனத்திற்கு வந்தவுடனே கிருஷ்ணனும் வந்தான். வியாச மகரிஷி எல்லோரும் வருகிறார்கள் பஞ்சபாண்டவர்களை பார்ப்பதற்கு. அந்த சமயத்திலே திரௌபதி சாடுகிறாள் கிருஷ்ணனை. நன்கு கேளுங்கள். திரௌபதி சாடுகிறாள், நான் கூப்பிட்டேனே, என்னை சபையில் யார் காப்பாற்றினார்கள்? என் தந்தை காப்பாற்றினானா? என் அண்ணன் காப்பாற்றினானா? நப்பிதா நப்ராதா நஜபாந்தவாக நபர்த்துகு, என் கணவன்மார்கள் ஐவரும் காக்கவில்லை. ந மதுசூதனம், ஏ மதுசூதனா, உன்னை நான் 1000 பேர் சொல்லி கூப்பிட்டேனே, நீ வந்தையா? நீயும் அயோக்கியன்கிறா. இந்த கர்ணன் சிரிச்சானே, எனக்கு வயிறு எரியிறது. பாருங்கள், அவர் யாரையெல்லாம் சாடுகிறாள்? தந்தையும் காக்கவில்லை, கணவன்மார்களும் காக்கவில்லை, அண்ணன் காக்கவில்லை, தெய்வம் காக்கவில்லை, நேரே வரவில்லை. தெய்வம் காக்கவில்லை என்றால் கிருஷ்ண பரமாத்மா நேராக வரவில்லை, சபைக்கு வரவில்லை. அதுதான் வைஷ்ணவத்திலே சர்ச்சை. ஏன் அவன் சபைக்கு வரவில்லை? வைஷ்டா ஸ்திரீ பார்க்கக்கூடாது என்று வரவில்லையா? பின்ன ஏன் வரவில்லை? அப்பொழுது கிருஷ்ணர் என்ன பண்ணியிருந்தார்? அவர் ருக்மணியோட சொக்கட்டான் விளையாடி கொண்டிருந்தார். இதைத்தான் சொல்லுகிறார்கள். புரந்தரதாசர் சொல்கிறார், அந்த பகடக்காயை எடுத்து அப்படி வைத்தாராம், அக்ஷயம்னு வச்சாராம், புடவை போச்சாம். அக்ஷய பெந்து திரௌபதிய மானவகாய்தோ பட்சி வாகன ದೀನರಕ್ಷಗನು ನೀನೇ ಸಕಲ ಗ್ರಗ ಫಲ ನೀನೇ சரசிஜாட்சா. அக்ஷயமாக போனதாம். இதில் என்ன வேடிக்கை? தர்மபுத்திரன் பகடையை உருட்டினான், புடவை பறிபோச்சு. கிருஷ்ணன் பகடையை உருட்டினான். அதைத்தான் எங்கள் வில்லி சொல்லுகிறான், பிறர் எவருக்கும் தெரியாவகை மனத்தே வந்து தோன்றி. திரௌபதிக்கு பகவன் நாமாவை சொன்னவுடனே அவள் ஹிருதயத்திலே புகுந்தானாம். ஆமாம், அக்ஷயமாக பெருகியது, அக்ஷயமாக வளர்ந்தது. அக்ஷயம் என்றால் தொடர்ந்து இடைவிடாமல், அது எந்த விதமான சிரமம் இல்லாமல் கிடைக்குமாம். அதை கொடுப்பது பகவான் ஒருவன்தான் கொடுக்க முடியும். ஏன் அந்த பகவான் சபைக்கு வரவில்லை? அதுதான் சர்ச்சை. அதைத்தான் திரௌபதியும் கேட்கிறாள். இதில் 2 கருத்து. சபையிலே இருந்த அப்பா, அண்ணா, தாத்தா யாரும் காக்கவில்லை. கணவன்மார்கள் 5 யாரும் காக்கவில்லை. சபையிலே இருந்த 100 பேரும் புடவையை பிடித்து இழுத்தார்கள். இழுக்க துச்சாதனன் மூலம் இழுத்தார்கள். அதைத்தான் ஆதரித்தார்கள். இந்த 5 பேரும் திரௌபதியை காக்க முடியாமல் தலை கவிழ்ந்து எப்பொழுது இருந்தார்களோ, பிரயோஜனமற்றவர்கள். அவர்கள் குற்றம் செய்தவர்களை விட குற்றத்திலே இருப்பவனை தடுக்க முடியாமல் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் பிரயோஜனமற்றவர்கள் என்று பொருள். துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், விதுராழ்வார், இவ்வளவு பண்டிதர்கள் இருக்கின்ற சபையிலே யாராலும் காக்க முடியவில்லை. எப்போ? துவாபர யுகத்திலேயே. அப்போ இந்த கலியுகம் எப்படி இருக்கும்? ஏன் இந்த கதையை திரும்ப திரும்ப கேட்கிறோம்? பகவான் தான் ரட்சித்தான், அவன்தான் ரட்சிக்கிறான். ஒக்க முனிக்கை திரௌபதி துவாரகா நிலையாச்சரணானக ఒక మాటకు విభీషణుడు ఓర్వలేద శరణానక సకలేశ్వర ప్రహ్లాదుడు జాలింసే హితకారుండై బ్రోచిదివే త్యాగరాజుని మాట பரியாச்சகம்மா ராமா. கேட்குறார் தியாக பிரம்மம்,
என் பக்தி பரிகாசமாக இருக்கா? ஒக்க முனிக்கை திரௌபதி துவாரகா துவாரகா நாத்தான்னு கூப்பிட்ட உடனே வந்தியே நீ. இதைத்தான் புரந்தரதாசரும் சொல்கிறார், எல்லாரும் சொல்கிறா. பாலய சபையல்லி சிறைய செளவாக கிருஷ்ண கிருஷ்ணா எம்போன்னா மத காய்தோ நின்யாக்கோ நின்ன ಹಂಗ್ಯಾಕೋರಂಗ ನಿನ್ನ ನಾಮದ ಪಲ್ಲ ಒಂದಿದರೆ ಸಾಕೋ. உன்னை விட உன் நாமாவஸ்தி, அதைத்தான் பார்க்க போகிறோம். எது ரட்சித்தது? 3 பேரை சொல்லுகிறார்கள் பகவான். பக்தர்களும் எடுத்திருக்கிறார்கள். யானையை காப்பாற்ற போனான் பகவான், பிரகலாதனை காத்தான், திரௌபதியை காத்தான். இந்த 3 பேர் விஷயத்திலும் தான் அவன் கண்ணிலே நீர் வடித்தான், கண்ணீர் வடித்தான் பகவான். ஆனால் இதில் வேடிக்கை பாருங்கள், ஆனையை காப்பாற்ற நேரே போனான், பிரகலாதனை காத்தான் நேரிலே போனான், திரௌபதியை ரட்சிக்க நேரில் வரவில்லை. ஏன் வரவில்லை? வராமல் எப்படி புடவை வந்தது? ஏன் அவன் வரவில்லை என்பது பெரிய வியாக்கியானத்தோடு பேசுகிறார்கள் பெரியோர்கள். பகவான் ஏன் வராமல் எப்படி புடவை வந்தது, ஏன் வரவில்லை, இவ்வளவு கேள்விகள் அடங்கி இருக்கிறது. அதுக்கு விளக்கத்தை பார்க்க போகிறோம். வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று கூறி இந்த அளவில் திருநிறைவு செய்கிறேன்.